நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு, தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி. பொதுவாகவே யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, யார் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, தனுசு ராசிக்கு பொதுவாகவே இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். அதுவும் நம்மளுடைய வீடியோ பார்க்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டுன்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அனைத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு ஒளிமறைவு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் யாருன்னா அது தனுசு ராசின்னு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் முதன்மையான நபர் சொல்லி உங்களை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்தீங்க. உங்களை வீழ்த்தியெல்லாம் நினச்சி பல பிளான் போட்டிருப்பாங்க, பல சதி திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு 80% வீழ்ந்துருவோமோ அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் அவங்க சூழ்ச்சினால். ஆனால் இவங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாக மீண்டும் எழுந்து வந்தவர்கள் தான் தனுசு ராசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டீங்க. இனிமேல் எவனையும் நம்பக்கூடாது, எதற்கு நம்பக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கு. பொதுவாகவே நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா அந்த இலக்கை அடையும் வரையும் தூங்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அற்புதமாக பார்வைப்படுறதுனால
தனுசு ராசி என்பர்கள் பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் தான் போக போகிறீங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தங்கள் புரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை அர்த்தங்கள் புரிந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாகவே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு என்பது உண்மை. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போகலாம். ஐயா, வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு சிட்டிசன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பல முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ தடை இருக்குது அப்படின்னா உறுதியாக அந்த தடை விலகிடும். அந்த நாட்டோட குடிமகள் நன்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எத்தனை நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் நாட்டோடைய பாசமும் தாய் நாட்டோடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா செயல்பாடுகளையும் அற்புதமாக கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட போது. உங்களுடைய அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. இனிமே தான் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும், அவங்களுடைய சந்தோஷங்கள் நிலச்சிருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. முடிஞ்சளவு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. பழைய வண்டி வாகனங்கள் தனுசு ராசி என்பவர்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய ஏற்றம் ஏற்படுவதனால நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடித்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.